2007 T20 வேர்ல்டு கப்போட முதல் மேட்ச் இந்தியா vs ஸ்காட்லாந்து மழையினால கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகுது. ஸோ இந்தியாவுக்கு ரிமைனிங் இருக்கிற ஒரே மேட்ச் பாகிஸ்தானோட. அந்த மேட்சை வின் பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அல்லது சூப்பர் 8 ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படிங்கிற நிர்பந்தம் அந்த T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்கு நேருது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த மேட்ச் நடக்குது. பாகிஸ்தானோட பவுலர்ஸ் சிறப்பா பவுலிங் பண்றாங்க. இந்தியாவோட டார்கெட் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க 145க்குள்ள. இந்தியாவும் நல்லா பவுலிங் போடுது. பாகிஸ்தானை அவங்க எடுத்த அதே ரன்ஸுக்குள்ள அவங்கள டிஃபெண்ட் பண்றாங்க. மேட்ச் டிரா ஆகுது. பவுல் அவுட் தொடங்குது. இந்த பவுல் அவுட்டை தோனி அப்ரோச் பண்ணதுக்கும் பாகிஸ்தான் கேப்டன் ஆன மிஸ்பாஹ் உல் ஹக் அப்ரோச் பண்ணதுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருந்தது. ஏன்னா கிரிக்கெட்ல முதல் முறையா T20 கிரிக்கெட்ல பவுல் அவுட் அப்படிங்கிற அந்த முறை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அண்ட் தோனி அதை ஸ்மார்ட்டா பண்ண விதத்துல இருந்து ஒரு முக்கியமான எக்கனாமிக்ஸ் லெசன் நம்ம கத்துக்கலாம். அதுதான் நட்ஜிங். நட்ஜிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொடுக்குற சில சாய்ஸஸை நம்ம அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸை மாத்தி வைப்போம். நம்ம அதை மாத்தி வைக்கிறதால பீப்புளோட பிஹேவியரை நம்ம மாத்தினா அதுக்கு பேர் தான் நட்ஜிங். இதுல 2 கண்டிஷன் இருக்கு. அந்த நட்ஜிங் நம்ம பண்ணும்போது நம்ம எக்கனாமிக் இன்சென்டிவ்ஸை மாற்றக்கூடாது. எந்த சாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறதையும் மறுக்க கூடாது. இருக்கிற அதே 4 சாய்ஸ் கொடுத்தோம்னா 4 சாய்ஸும் கொடுக்கணும். ஆனா அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸை மட்டும் நம்ம மாத்தி கொடுக்கணும். இதுதான் நட்ஜிங். தோனி அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஸ்டம்புக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டாரு. அந்த மாதிரி முட்டி போட்டுட்டு உட்காந்துட்டாரு. கரெக்டா ஸ்டம்போட 3 லைனுமே தன்னோட அந்த முட்டியோட அலைன் ஆகி வர்ற மாதிரி உட்காந்துக்கிட்டாரு. ஸோ தட் அவர் பவுலர்ஸ்ட கொடுக்கும்போது என் முட்டிக்கு எய்ம் பண்ணி வீசு, கரெக்டா ஸ்டம்ப் அடிச்சிரும் அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே சேவாக், ஹர்பஜன் சிங் அண்ட் ராபின் உத்தப்பா அந்த பவுல் அவுட்ல பிரில்லியண்டா பவுல் பண்ணாங்க. அண்ட் அப்படியே நீங்க பாகிஸ்தானோட விக்கெட் கீப்பர் பாத்தீங்கன்னா, அவர் தூரத்துல அந்த ஸ்டம்ப்ல இருந்து தள்ளி ஆஃப் சைட்ல நின்றுகிட்டு இருப்பாரு. ஸோ எல்லா பாலுமே அவங்க ஸ்டம்பை மிஸ் பண்ணி தான் போடுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இதுல தோனி எங்கேயுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அவர் கொடுத்திருக்க மாட்டாரு. அவர் எல்லாமே பார்ட் டைம் பவுலர், ஸ்பின்னர், அப்புறம் பவுலிங்கே போடாத ராபின் உத்தப்பா அப்படின்னு மாத்தி கொடுத்திருப்பாரு. ஸோ த வே ஹி அரேஞ்ச் தோஸ் சாய்ஸஸ் அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு. இந்தியன் கிரிக்கெட் டீம் வின் பண்ணி சூப்பர் 8 போய் அந்த ஃபைனல்ஸ்ல வின் பண்றதுக்கு இது எக்கனாமிக்ஸ்ல நம்ம கத்துக்க வேண்டிய மிக ஒரு முக்கியமான லெசன் அப்படின்னே சொல்லலாம்.